ஹலோ வீவர்ஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது என்ன சொல்லி இருக்கிறது? இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறீங்க என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனையையும் நம்ம வராம பார்த்திருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் ஜோதிடத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல எப்படிப்பட்ட மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்திக்க போறீங்க, நீங்க எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம அடுத்து வரக்கூடிய 20 நாட்களையுமே சுமூகமான நாட்களாக மாற்றியமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயில் தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள், இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் மன தெளிவானது கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த 1 மாத காலமாகவே 9வது வீட்டில் அமர்ந்து பாடாய்படுத்தி பெற்றோர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகளை கொடுத்து வந்த சூரிய பகவான் தற்போது 10வது வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்க போகிறார். இனி வரப்போகின்ற இந்த பங்குனி மாதம் முழுவதுமே குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலையானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த 1 மாத காலமாகவே மிதுன ராசி நேயர்கள் நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பல சிரமங்களை நீங்க எதிர்கொண்டு இருக்கலாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகளையுமே நீங்க சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்குங்க. இதனால உங்களால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையிலையுமே இருந்து வந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறப்போகிறது. மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகிறது. குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழலானது உருவாகக்கூடிய வகையில பல நல்ல விஷயங்களுமே நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் குடும்பத்துல எதிர்பார்த்தது எல்லாமே விரைவில் நடக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடத்தணும், குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், அதே போல பார்த்தீங்கன்னா வளைகாப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சில சுபமான விஷயங்கள் வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. எனவே அதற்கான முயற்சிகளில் மிதுன ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க தாராளமாக செயல்பட்டு வரலாங்க. அதற்கேற்ப பலனுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த போர் எல்லாமே நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்டு இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்க போகிறது. தேவையே இல்லாம இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்திருக்குங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சந்தோஷமான சூழ்நிலையானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது. பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமான வீடுகளில் பயணம் செய்வதால பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், திருமணம் தொடர்பான கவலைகள் அனைத்துமே விலகி பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் அடையக்கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது அமைய போகிறது. மிதுன ராசி நேயர்களுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல நீங்க அதிகமாக கவனம் செலுத்திட்டு வரீங்க. அதற்காக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு நடக்கணும், பிள்ளைகளுக்கு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த விஷயம் நடக்காம போகின்ற பட்சத்துல நீங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா சோர்வடைந்து ரொம்பவே மன வருத்தத்திலையும் இருந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போது நல்ல காலமானது பிறந்துருச்சுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எதுவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லபடியாக 1 by 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க.
பிள்ளைகள் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை பெற்று பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரை காப்பாற்றுவாங்க. அதே போல் படித்து முடித்து ரொம்ப நாட்கள் ஆகியுமே ஒரு நல்ல வேலையானது கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சா கூட அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சில பிரச்சனையானது வந்து அந்த வேலையை விட்டு வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்குமே இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. நாங்களுமே ஒரு 4-5 மருத்துவமனைக்கு கூட போய் பார்த்துட்டோம். அப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையானது தீரவே மாட்டேங்குது, இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளுமே மிதுன ராசி நேயர்களுக்கு சரியாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டே இருக்கோங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தா மன வீட்டாருக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்கல, இருவருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பானது சரி வர மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குங்க, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நேயர்களுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நல்லபடியாக திருமண வரனானது சாதகமாக அமைய கொடுங்க. அதாவது எந்த அளவுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இத்தனை நாட்களாக நமக்கு வரன் அமையாமல் இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்பந்தம் கிடைப்பதற்காகத்தான் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா தடை வந்திருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரனானது அமையக்கூடிய வகையில் இருக்க போகிறது. எனவே அதற்கான முயற்சிகளில் தாராளமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் செயல்பட்டுட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே நானும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன், எந்தவித நல்ல மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இனி வரப்போகின்ற, அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த மார்ச் 20ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்குமே நிலைமையானது உங்களுக்கு ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணமானது கூடி வருவதற்கான வாய்ப்புகளுமே உள்ளது. பழைய இடங்களை கொடுத்து விட்டு புதிய இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் ராசிநாதன் புதன் சாதகமாக இருப்பதால அனைத்து விஷயங்களிலுமே வெற்றியை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைய போகிறது. பங்குனி மாதத்துடைய பிற்பகுதியில், அதாவது சரியாக சொல்லணும்னா மார்ச் 25ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டுங்க. யார்கிட்ட பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, உரிய ஆவணங்களின்படி முறை கொண்டு நம்ம வாங்கிட்டோம் இல்லைன்னா கொடுத்துட்டு வரும்போது அந்த ஒரு உறவு மூலமாக நமக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல் பண விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. மேலும் புதன் வக்கரமாவதால் நிதானமாக நடந்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்ட வேண்டாங்க. எது செய்வதாக இருந்தாலும் நிறுத்தி நிதானத்தோடு பொறுமையாக செய்துடுவாங்க. பொறுமையாக செய்யும் போது நிச்சயமாக அதில் காரிய வெற்றியுமே உண்டாகும். சகோதரர் வகையில் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளுமே கிடைக்க போகிறது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றியை காணக்கூடிய வகையிலையும் வியாபாரமானது இனி வரப்போகின்ற நாட்கள் லாபகரமாக இருக்கக்கூடிய வகையிலையுமே அமைஞ்சிருக்குங்க. புதிய ஏஜென்சி துவங்குவதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக இருக்கின்றது. இப்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையானது ஓங்கி இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வராகி அம்மனை வழிபாடு செய்துட்டு வர இன்னுமே அதீதமான சிறந்த பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுலேயுமே வராகி தாயை பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி நாட்களில் மறக்காம நீங்கள் எளிமையாக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. நடைபாதையில் வசிப்பவர்களுக்கு தயிர் சாதம், குடை, காலணிகளை தானமாக வழங்குவது அபரிவிதமான நற்பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போன்ற சின்ன சின்ன எளிமையான தானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இல்லைங்க நான் தினந்தோறுமே மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இது போன்ற தான தர்மங்கள் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா ரொம்பவே சிறப்புங்க. நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரியெல்லாம் தானம்லாம் கொடுத்தது இல்லைங்க, கோவிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், அவ்வளோதாங்க, வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படக்கூடியவங்க, இந்த நடைபாதையில் இருப்பாங்க இல்லையா, அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு மாதிரி அமைச்சு அங்கேயே இருப்பாங்க இல்லையா,
அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதவிகள் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கிட்டு அதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரியான எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்யுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடும். அதிக அளவில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு இனி சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.